எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மொட்டதாசம் குட்டையில விழுந்த மாதிரி திடீர்னு நம்மளுடைய மார்க்கெட் என்பது சரிவடைஞ்சிருக்கு. 150 பாயிண்ட் பிளஸ்ல இருந்தது. சில நிமிடங்களில் அந்த 150 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்குன்னா, அந்த திடீர் சரிவின் ரகசியம் என்ன? ஒருவேளை எஃப்ஐஎஸ் ஹெவியா செல் பண்ணியிருப்பாங்களான்னா, அந்த பசங்க மேல தான் டவுட் என்பது இருந்தாலும், அவர்களுடைய செல்லிங் ஃபிகர் என்பது நம்மளுக்கு ஈவினிங் தான் தெரிய வரும். அல்லது இந்த ஈரான் வார்ல ஏதாவது குட்டையை கிளப்பி வச்சிருக்காங்களா? 20% வரி போடுவேன், கடைசியில வரி போட மாட்டேன். அதுக்கு ஒரு குத்து. அதுக்கப்புறம் இந்த ஈரான் வந்து எங்களுக்கு ஆயில் வெளியே விற்க முடியலனா யாருக்கும் விற்கக்கூடாது. அதுக்கு ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. மேல ஒரு குத்து, கீழே ஒரு குத்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் என்பது 150 பாயிண்ட்டை மிக விரைவாக சரிவடைந்து இப்ப வெறும் 11 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சரிவின் அடையாளமா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டானுங்க. ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கீழே இறங்கி வேற ஏதாவது ஆப்போசிட் நியூஸ் விட்டு அப்படியே மேல கொண்டு வந்துருவாங்க. பாத்தீங்களா, ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, அவரு தான் ஒப்பந்தமே கேன்சல் ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றாரு. இப்ப அவரே என்னன்றாரு, நான் உங்களுடைய பவர் பிளான்ட் பிரிட்ஜ் எல்லாத்து மேலேயும் பாம்பு போட போறேன், சீக்கிரம் என்கிட்ட வந்து பேசுங்க, இல்லைன்னா பாம்பு போட்டுருவேன் அப்படின்றாரு. ஆக மொத்தம் மார்க்கெட்ல நம்பி நம்ம தொழில் பண்ண முடியல, ஷேர்களை வாங்கி விற்கிறது ரொம்பவுமே கஷ்டமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு நண்பர் மிக அதிரடியாக ஒரு வேலையை பண்ணியிருக்கார். 1000 விப்ரோ ஷேர்களை நான் வாங்கிட்டேன், இனி பல வருடங்கள் 10 வருடம் முதல் கொண்டு எத்தனையோ வருடம் நான் அதை தொடவே போறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கார். ஸோ 1000 ஷேர்கள் வாங்கிய திரு சரவண நண்பர் அவர்களுக்கு அவருடைய பொறுமைக்கு பரிசு கிடைக்குமா? லாங் டேர்முக்கு நான் வச்சுக்க போகிறேன் 1000 ஷேர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேர்களை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி காலம் பூரா வச்சிருப்பாங்க. இந்த நண்பர் வந்து ஐடி செக்டரில் விப்ரோ ஷேரை தேர்வெடுத்திருக்கார். லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல வளரும் பங்குகளாக இருக்கும் பொழுது ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ இவருடைய பொறுமைக்கு பரிசு கிடைக்கும் பொழுது அது எப்படி கிடைச்சது என்பது நம் சில வருடம் கழித்து பார்க்கும்போது தெரிய வரும். இன்னொரு நண்பருக்கு வந்து, அதாவது நிறைய நண்பர்கள் வந்து சந்தோஷமான செய்திகள்லாம் சமீபத்தில் விடுறாங்க. நேற்று கூட மார்க்கெட் சுமார் தான், ஆனால் எனக்கு லாபங்க அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. இன்னும் சில நண்பர்களுமே என்ன சொல்கிறாங்க, இந்த பஜாஜ் ஆட்டோ பைபேக்குக்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், அதில் வந்து கிடைச்சிருச்சு, கிட்டத்தட்ட 10 நாட்களில் 2000 ரூபாய் கிடைக்குது என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் பைபேக்கு அப்ளை பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு 1000 ரூபாய் ஷேர் 2000 ரூபாய் ஷேர் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா எப்படி 400-500 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஷேரை மட்டும் எடுத்துக்கிட்டு பைபேக் பண்ணும் பொழுது அதில் அக்செப்டன்ஸ் ரேஷியோ என்பது அதிகமாகும். எது எப்படியோ இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக் பல பேருக்கு மகிழ்ச்சி என்பது கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டீம் லீஸ் அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக் என்பது ஓப்பனாக இருக்கு. ஸோ டீம் லீஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பைபேக் பற்றிய தகவல்களில் என்னைக்கு க்ளோசிங் டேட் அப்படின்னா ஜூலை 15. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான தகவல் என்னன்னா, சமீபத்தில் இந்த குசும்கர் ஐபிஓ அப்படின்றது ஓப்பனாக இருந்தது. அப்போவே இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பதெல்லாம் அதிகமாக காமித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு வந்து லிஸ்டிங் என்பது ஆயிருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 37% தன்னுடைய ஐபிஓ பிரைஸை விடவும் அதிகமாக வந்து லிஸ்டிங் என்பது ஆயிருக்கு. வேற எங்க சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஐபிஓலையும் ஒரு மகிழ்ச்சி என்பது தற்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஏதாவது ஒரு 16% கெயினில் வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஐபிஓக்களை பற்றிய தகவல்கள். நண்பர்களே, நேற்று வச்சு செஞ்சுட்டாங்க. அமெரிக்காவில் 1987 பிளாக் மண்டே அப்படின்றது நடந்தது. அப்படின்னா அப்போ வந்து மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பங்குகள் எல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் கூட நீண்ட நெடுகாலமாக இருக்கக்கூடிய இந்த ஐபிஎம் ஷேர்னுடைய வரலாற்றில் அப்பேற்பட்ட பிளாக் மண்டேலேயே 23% தான் கும்பலாக மற்ற பங்குகளோடு சேர்ந்து கீழே இறங்கியாச்சு. ஆனால் நேற்று ஒரே நாளில் அமெரிக்கா மார்க்கெட் நல்லா இருக்கு, ஆனால் ஐபிஎம் ஒரே நாளில் 25% என்பது கிராஷ். எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான்.
அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்குது, இது போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கத்தினால அவங்களுடைய அப்கமிங் பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குமோ, அவங்களுடைய பெரிய பெரிய கிளைண்ட்டுகள் டக்குன்னு முடிவெடுக்காம கொஞ்சம் காலம் தாழ்த்துவதால பெரிய டீல்கள் இன்னும் முடிக்கல. இப்போ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ஸே அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு பெரிய டீல் என்பது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு கஷ்ட காலத்துலையும். அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அறிவிப்பு வந்தோடனே 25% ஐபிஎம் ஷேரை வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஐபிஎம் எத்தனை பேர் எடுத்து வச்சாங்கன்னு தெரில. அவங்களுக்கு ஒரே நாளில் 25% வீழ்ச்சியை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நண்பர், அண்ணே இன்ட்ராடே ப்ராஃபிட் பண்ண வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் இல்லாமையெல்லாம் இல்லை. 100 பேர்த்துக்கு 10 பேர் என்பது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இன்ட்ராடேல இருக்க தான் செய்யுது ட்ரேடிங்கில். ஆனால் மீதி 90 பேர்த்துக்கு நஷ்டம் என்பது தான் வருது. அதனால் வந்து இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸு டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, மணி 9:15 ஆச்சா, 9:15லேருந்து 9:30 வரைக்கும் ஏதாவது ஒரு பங்கினுடைய ஹை லோவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஏதாவது தாண்டும் பொழுது என்ட்ரி ஆகி ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க இருப்பாங்க. அல்லது ஒரு ஸ்டாக் வந்து புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. அப்படி புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கும் பொழுது நேத்தத்தை ஹையை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஹையை தாண்டும் பொழுது ஏதாவது பொசிஷன் எடுத்து பார்க்குறதா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இன்ட்ராடே பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அது தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் கீழே உழுகாமல் மொமெண்டம் எடுத்ததுன்னா அதில் லாபம் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் ஒரு 10,000 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பங்குகளை ஆல்ரெடி கையில் வச்சுருப்பாங்க. அது சும்மா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு வரும்பொழுது சும்மா குத்து மதிப்பாக, இன்றைக்கி கூட நம்மளுடைய நிஃப்டி என்பது ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ் 100 பாயிண்ட் ஏறினோன்னே 24,200 பக்கத்தில் ரெசிஸ்டன்ட் ஜோன் வரும்பொழுது கையில் 10,000 50,000 நிஃப்டி பீஸ் வச்சுருக்கக்கூடிய சில பேர் என்ன யோசிப்பாங்க, சரி இங்கே ஒரு சும்மா ஒரு 500 கொடுத்து பார்ப்போம், கீழே ₹1 இறங்குனாலும் ₹500 ஆச்சே. சப்போஸ் திரும்பி மேலே போயிடுச்சுன்னா கூட கையில் தான் 10,000 50,000 ஷேர் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இன்ட்ராடேல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வழி இல்லையா அப்படின்லாம் கிடையாது, எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி இங்கே எங்கேயாவது ஒரு ஸ்டாப் லாஸ் போடாம விட்டு நேத்தத்தை உச்சியை தாண்டுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அவன் கீழே வரும்போது வெளியே வராம விட்டு அவன் நேத்தத்தை லோவை போய் கட் பண்ணானே என்ன ஆகிறது, அடங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அடாடா, இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு நேர்ந்த சோகம். அதாவது அவர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2013 அப்படின்னு என்ன 13 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட 13 வயசில் குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி புல்லட் வாங்கினாப்புல. கம்முன்னு அந்த காசுக்கு நான் புல்லட் விற்கிற அந்த எய்ச்சர் மோட்டர் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு தேதிப்படி பார்த்தா 20 கோடிக்கு மேலே வந்திருக்கும் போல இருக்கே, வேஸ்ட்டு பண்ணிட்டேனே அப்படின்றார். அதாவது இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அன்னைக்கு ₹1,00,000 போட்டு புல்லட் வாங்கி ஒரு பீத்தல் வேலை பண்ணதுக்கு சும்மா அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தா இன்னைக்கு எத்தனை புல்லட்டை வாங்கி வைக்கலாம். இப்போ புல்லட்டு ஃப்ரான்ச்சைஸியே எடுத்துடலாம். அப்புறம் டெய்லி நம்மளுக்கு பிடிச்ச புல்லட்டில் போயிட்டு வந்துட்டு கொண்டு வந்து ஷோரூமில் வச்சு நிறுத்திட்டு தம்பி அதை தொடச்சி விட்ரு அப்படின்னு நைஸாக சொல்லிடலாம். ஸோ எந்த பங்கு எவ்வளவு அள்ளி கொடுக்கும்னு தெரியாது. இப்போ கூட பாருங்கள், உங்களுடைய அதே கேட்டகரியில் ஆட்டோ துறையில் புதுசாக வந்த 2 பங்குகள், ஹூண்டாய் ஒன்று, ஏத்தர் எனர்ஜி ஒன்று. இவனுங்களும் அப்படி வாழ்க்கையில் சம்பாதிப்பானுங்களா அப்படின்னா யாருக்கு தெரியும். திடீர்னு மேலே போனோம் கீழே கூட விழுந்துடலாம். ஒரு உதாரணத்துக்கு ஹூண்டாய், அது மேலே ஏறிட்டு கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்த ஒரு வேளை எய்ச்சர் மோட்டார்ஸ் இந்த மாதிரி கீழே விழுந்திருந்தால் உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அவன் விழுகலை. அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஏத்தர் எனர்ஜி இதே ரேஞ்சுக்கு தான் ஐபிஓ வந்தது, ₹300 ரேஞ்சில். அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான் வெகு காலம், ஒரு 3 மாதம். அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போனவன் மறுபடியும் ஏறதா வேண்டாமான்னு 6 மாதம் ஒரே ரேட்டில் சுற்றிருக்கான். அப்புறம் மறுபடியும் இந்த மார்ச் மாதத்தில் வார ஆரம்பிச்சோன்னே ஓலா எலக்ட்ரிக்கெல்லாம் கூட பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். இந்த ஏத்தர் எனர்ஜியுமே என்ன பண்ணிட்டான், ₹600 1,200 என்பது வந்துடுச்சு.
ஸோ எதிர்காலத்தில் இந்த ஏத்தர் ஆகட்டும், ஹூண்டாய் ஆகட்டும், இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் மாதிரி ஆக போகுதா 13 வருஷத்தில் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பட் நீங்கள் ஏன் அதை பற்றி அதிகமாக வருது? உண்மைதான். நீங்கள் புல்லட்டை வாங்காமல் புல்லட்டு சேரை வாங்கியிருந்தீங்கன்னா 20 கோடிக்கு மேலே போகுது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு அது அமையல. அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இப்போ ஏக்கரா கணக்கில் 4 ஏக்கரா 10 ஏக்கரா 20 ஏக்கரான்னு கையில் இருந்ததெல்லாம் விற்றுட்டாங்க. எப்போ? இதே பீரியடில் 2002 2004 பீரியடில் விற்றுட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து செண்டு 10 லட்ச ரூபாய்க்கு போகுது. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது? அதுவும் 40 கோடி 400 கோடி சொத்தாகுது. சரி பரவாயில்ல, விடுங்க நண்பா, நீ என்ன பண்ண முடியும்? நண்பர்களே, சமீபத்தில் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளில் டெக்னாலஜி பங்குகளை திடீர்னு யூடர்ன் போட்டு கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தால் அதுக்குள்ளே அந்த வார் நியூஸ் கொடுத்து அந்த ஹெச்எல் டெக்னுடைய ரிசல்ட்டை கொடுத்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டெக்னாலஜி பங்குகளில் செய்திகள் என்பது இருக்கு தான் செய்யுது. அதே மாதிரி இந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மாலையும் சமீபத்தில் ஒரு குளோபல் டீல் என்பது நடந்திருக்கு. ஸோ நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகள் எதிர்காலத்தில் தன்னுடைய சரிவை தடுத்து நிறுத்தி அப்படியே ஒரு வி ஷேப்பில் மேலே வருமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த ஒன் சோர்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது மேலிருந்து சரிவடைந்த பின்பு ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய ஹைகளுக்கு வருமா இல்லையா. அதே மாதிரி இந்த எல்டிடிஎஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் கீழே விழுந்துட்டு ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரெக்கவரி தொடர்ந்து நடந்து தன்னுடைய பழைய ஹைகள் அது வரிசையாக பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கு. தன்னுடைய பழைய வீழ்ச்சியை ரெக்கவரி பண்ணுன்னா அவன் 2025 ஹை வந்தாவே பெரிய ரெக்கவரியாக உள்ள இந்த நேரத்தில் இது போன்ற கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது பிரேக் அவுட் வருமா இல்லையான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்என்டி ஷேருமே மிகப்பெரிய ஆள் தான். அதை என்னமோ சமீபத்தில் மேலே உச்சிக்கு வந்தால் போதும் உடனே பயந்துட்டு அதை வித்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த உச்சிகளில் ஒரு உச்சி கூட பெருசாக போகல. ஒவ்வொரு முறையும் பயத்தில் அதை வித்துடுறாங்க. வித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை வாங்கி வாங்கி ஏற்றி விட்டுருக்குறாங்க. இனி இந்த முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வார் நடப்பதால், ஏற்கனவே வார் நடக்கிறதுனால மிடில் ஈஸ்டில் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ் வச்சிருக்கிறதுனால எல்என்டியை செஞ்சு விட்டாங்க. மறுபடியும் இப்போ வார் ஃபுல் ஸ்பீடில் நடக்குகின்ற ஒரு காரணத்தினால மறுபடியும் பாவம் எல்என்டி கீழே விழுந்துடுச்சு. இனி அடுத்தது எல்என்டிக்கு ஒரு கோல்டன் பவுன்ஸ் 2 முறை இறங்கி ஏறிய அதே இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புதிய வலிமை கிடைக்குமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நண்பர்களே, நல்ல ஷேர்கள் என்னைக்கு வேணாலும் திடீர்னு ஒரு வி ஷேப்ல ரெக்கவரி ஆயிடுவாங்க. இந்த வருண் பிவரேஜஸ் அப்படிதான். அது ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பல தருணங்கள்ல 2025 இருந்தே அவன் ஒரு மாதிரி வி ஷேப்ல ரெக்கவரி ஆகிக்கொண்டே இருந்த ஒரு பங்கு தான். தற்போதைக்கு இந்த ரிசல்ட் சீசன் சமயத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே முதல் முறையாக வந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துல பிக்கப் ஆனவன் இறங்கவே இல்லை, தொடர்ந்து மேலேயே தான் இருந்தது. இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய வருண் பிவரேஜஸில் ஏதாவது ஒரு ரெக்கவரி வருமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்திகள்னா, இந்த எஸ்டபிள்யூ சோலார் போன்ற சில பங்குகளை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறவங்க ரொம்ப காலம் ஆச்சே, ஒரு 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 சந்தோஷமே இல்லையே உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 2024 வீழ்ச்சியை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனேபிள் எனர்ஜி செக்டரை சார்ந்த ஒரு பங்குல ஏதாவது ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பிரேக் அவுட் பிக்கப் ஆகுமா இல்லையா, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கிறேயே, பிரேக் அவுட் ரெடியா இல்லை கும்பாவா அப்படின்றது போல இந்த எஸ்டபிள்யூ சோலார் ஷேர் வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கோல் இண்டியா அப்படின்ற பங்கு, அதுவுமே சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ஒரு முறை கூட உடைக்கல. இந்த 2026 கீழே விழுகிறப்பவெல்லாம் அதை எப்படியாவது மேலே கொண்டு வந்து விட்டுருக்காங்க சமீபத்தில். இந்த முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் 10 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ரொம்பவுமே சஸ்பென்ஸாக போய்கிட்டே இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் பிக்கப் ஆகுமா இல்லை அது கும்பாவா அப்படின்ட்டு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கு என்ன ஆகுது அப்படின்ட்டு. கடைசியாக இந்த அஸ்ட்ரால் லிமிடெட் அப்படின்ற ஷேர், அது சமீபத்தில் மிகவும் வாலட்டிலிட்டியாக உள்ள ஒரு பங்கு தான். அவன் பெருசாக சரிவடைஞ்சிட்டான். பட் சரிவை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீக்னஸை வந்து ஒரு மாதிரி தடுத்து நிறுத்திய பின்பு, ஏன்னா அவனுக்கு வந்து 2400 இறங்குறப்ப அவனுக்கு இந்த இடத்துல ஏறணும்னு தோணலை, இங்கே ஏறணும்னு தோணலை, தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வந்துக்கிட்டு இருந்தது.
அப்புறம் கடைசியில் அவனுக்கு எப்போ தோணிருக்கு, மார்க்கெட்டில் எப்போ டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் ரேஞ்சுக்கு அப்புறம் தான் அவனுக்கு டிமாண்ட் வந்து பெரிய அளவில் ஒரு 500 ரூபா அசால்ட்டாக ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த அஸ்ட்ரால் இருக்கு. ஸோ இப்போ இந்த சப்பால்ட் உடையுமா அல்லது வி ஷேப்பில் ரெக்கவரி ஆகுமா என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்றைக்கு தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.